சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி இரவு 2:41 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் காலை 6:02 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:01 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வைத்ருதி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி சாத்தம் என்பதனுடைய ஒரு சுருக்கம் தான் வைசிரா என்பது. இன்றைய தினம் அந்த வைத்ருதிங்கிற நாமயோகம் பகல் 10 மணிக்கெல்லாம் வந்துடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஆக இன்றைய தினம்தான் அந்த முன்னோர் வழிபாடு, அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையில ஏதாவது ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வைத்ருதி சாத்தம் என்பதற்கான பொருள். ஆக இன்றைய தினம் அவசியம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:25 சந்திர உதயம் என்பது இரவு 11:14 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:32 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:43 முதல் 3:18 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:45 முதல் 7:20 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:09 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆண்மை இன்மைன்னு சொல்ற இம்பார்ட்டன்சின்னு சொல்றா, அது போக மலட்டுத்தன்மை எல்லாம் சொல்றா இல்லையா. இந்த நிலைக்கு நம்முடைய ஜாதக அமைப்பு தான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த கேள்விக்கான பதில வந்து நம்ம நேரடியா பார்க்கணும்னு சொன்னா சர்வ நிச்சயமாக நம்முடைய ஜாதக அமைப்பு தான் அதற்கு காரணம். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இதுல பார்த்தோம்னா இந்த ஆண்மை இன்மை, ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வேற, ஆண்மை இன்மை அப்படிங்கிறது வேற, இது போக மலட்டுத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் வேற தானே. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பிரித்து பார்க்க வேண்டியது. இந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் அவர்களுக்குள்ள குறையை மறைத்து விடுகிறார்கள். அவர்கள் வந்து வெளியில சொல்றதுக்கு பயப்படுறா. அப்பா அம்மாண்டையும் சொல்லாம என்ன பண்றான்னா ஒரு சில பெண்கள் நேரடியா சொல்லிடுறா, எனக்கு திருமணத்துல விருப்பம் இல்லை, எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சில பிள்ளைகளும் சொல்லி விடுகிறாள். நிறைய பேர் பார்த்தோம்னா பெரும்பாலானோர் தங்களுடைய குறையை மறைத்து அப்பா அம்மாட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, முதல்ல கல்யாணத்தை பண்ணிடலாம் ஆறது ஆகட்டும்னு சொல்லிட்டு திருமணத்திற்கு பிறகு இந்த விஷயம் தெரிய வந்து நிறைய பேர் அந்த டிவோர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணி டைவர்ஸுங்கிற பிரச்சனை, பெரும்பாலும் இந்த டைவர்ஸ் பிரச்சனைக்கு காரணமா பார்த்தோம்னா இந்த இம்பார்ட்டன்ஸின்னு சொல்லப்படக்கூடிய விஷயமாகட்டும் அல்லது தாம்பத்தியத்திலே ஈடுபாடின்மை அப்படிங்கிற விஷயமாகட்டும், இதுதான் அங்கே முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இதுல பார்த்தோம்னா நமக்கு அந்த மலட்டுத்தன்மை என்பது வேறு. மலட்டுத்தன்மையை வந்து நம்ம ஆண்மை இன்மையோடு ஒப்பிட முடியாது, அல்லது தாம்பத்தியத்திலே ஈடுபாடு இன்மை அப்படிங்கிறதோட ஒப்பிட முடியாது. தாம்பத்தியத்திலே ஈடுபாடு இன்மைங்கிறது வேற,
ஆண்மை குறைவு, ஆண்மை இன்மை என்பது வேற. இதை நம்முடைய ஜாதகம் தெளிவாகவே சொல்லிவிடும். அந்த 3ஆம் பாவகம் சொல்லுவா தெரியுமா, அதுதான் வீரியஸ்தானம் சொல்றது. காமஸ்தானம் என்று சொல்லப்படுவதும் கூட. ஒரு 7ஆம் பாவாதிபதி 3ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும், அல்லது 3ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும், அல்லது 7ஆம் பாவகாதிபதியும் 3ஆம் பாவகாதிபதி ஒன்றாக இணைந்து ஒரு என்ன இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறது முக்கியம். ஒரு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா கூட அது தாம்பத்தியத்திலே பிரச்சனையை கொடுத்து விடுகிறது. இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஈடுபாடு இன்மை என்பது இருக்குன்னு சொல்லுவா. உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி கணக்கு போடக்கூடாது. திரும்பவும் சொல்றேன், அதாவது குதிரைக்கு குர்ரன்னா யானைக்கு அறங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. இது அடிப்படையான விதி மட்டும்தான். அதற்கு பின்னால் நிறைய விதி விலக்குகள் என்பது உண்டு. ஒரு குரு பார்வை இருக்க, அல்லது 7ஆம் பாவதிபதி குருவாகவே அமைந்து விட, அவர் போய் 3ல உட்கார்ந்தா கலத்திர தோஷம் என்பது போல் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் சுக்கிரன் என்கின்ற கிரகத்திற்கும் நிறைய விதிவிலக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இந்த செவ்வாய் போன்ற கிரகங்கள் தான் 7ஆம் பாவக அதிபதியாக அமைந்து அவர் போய் ஒரு நீச்ச பலத்தோடு உட்கார்ந்துடுறார், அல்லது ஒரு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துடுறார் அப்படின்னு சொன்னா மட்டும்தான். உதாரணத்திற்கு ஒரு ரிஷப லக்னம் எடுத்துட்டோம்னா 7ஆம் இடத்திற்கு அதிபதி விருச்சிகமா வந்துடுறது. 7ஆம் இடம்ங்கிறது அதற்கு அதிபதி செவ்வாய் 3ல போய் ஒரு கடகத்துல நீச்ச பலத்தோடு இருக்கிறார். அதுவும் அந்த கடகத்திற்கு அதிபதியான சந்திரன் என்பவரும் நல்ல பாவத்திலே இல்லை. அவரையும் குருங்கிறவர் பார்க்கல, ஒரு சுக்கிரனுடைய பார்வை பெறல. 7ஆம் இடம் என்பதும் கெட்டு போய்விட்டது. அந்த இடத்துல ஒரு சனி கேத்துவனுடைய சேர்க்கைங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இது போன்ற அந்த ஆண்மையின்மை, ஆண்மை குறைவு, அல்லது தாம்பத்தியத்திலே ஈடுபாடு இன்மை, அது பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தாம்பத்தியத்திலே ஈடுபாடு இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்துரும். கடுமையான கலத்திர தோஷம் சொல்லுவா. 7ஆம் பாவம் 3ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் அதற்கு கலத்திர தோஷம் என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். அதே நேரத்திலே ஒரு மலட்டு தன்மைங்கிறது இருக்குன்னு சொன்னா, அதாவது அணுக்கள் என்பது இருக்கும், அந்த அணுக்களிலே வீரியம் என்பது இருக்காது. இதை நம்ம ஆண்மையின்மைன்னு சொல்ல முடியாது. அது மலட்டு தன்மையை கொடுத்திருக்கும். அதற்கும் ஜாதகம்தான் காரணமாக அறிகிறது. அங்க பார்த்தோம்னா 5ஆம் இடம் சொல்றோம் இல்லையா, அந்த புத்திரஸ்தானம், அதே மாதிரி 9ஆம் பாவகம் சொல்லப்படக்கூடிய அந்த பரம்பரையை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள், இதுல எங்கேயாவது ஒரு குறைன்னு வரும்பொழுதுதான் அந்த வம்ச விருத்தி என்பது தடைபடுகிறது. வம்ச விருத்தி என்பது வேறு, வம்ச விருத்தியிலே தடை காண்பது என்பது வேறு, புத்திர பேரின்மை என்பது வேறு, காமமின்மை அப்படிங்கிறது வேற. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விந்தணுக்களிலே உயிர்ப்பற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு 5ஆம் பாகத்தை பார்க்க வேண்டும். ஒரு உயிர்ப்பு தன்மையோடு இருக்கிறதாங்கிறது 5ஆம் பாகத்தை பார்க்க வேண்டும். காமம், அதாவது இந்த தாம்பத்தியத்தில ஈடுபாடு இருக்கிறதாங்கிறத 3ஆம் பாவகம் என்பதும், அதே மாதிரி 12ஆம் பாவகம் என்பதை அயன சுயன சுகஸ்தானம் சொல்லுவார். அதுபோல் 12ஆம் பாவம் என்பதுதான் தாம்பத்தியத்தை பற்றி விரிவாக பேசுகிறது. இந்த 12ஆம் பாவம் நல்லபாடியாக இருந்து விட்டால், அங்கே வலிமையான கிரகங்கள் அமர்ந்தால் அவர்களுக்கு தாம்பத்தியத்திலே ஈடுபாடு என்பது இருக்கும். அது ஆண்மையின்மை பார்க்க முடியாது. மெயினா பொருத்தம் பார்க்கிறோம்னு வரும்பொழுது, ஜாதகத்தை எடுக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, நம்ம நான் அந்த 10 பொருத்தம் பார்க்கிறேன், அது பார்க்கிறேன், இது பார்க்கிறேன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுதே இவருக்கு அந்த 3ஆம் பாவகம் என்பது நல்லபடியாக இருக்கிறதா, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 12ஆம் பாவகம் என்பது நல்லபடியாக இருக்கிறதா, அதற்குரிய தசாபுக்திகள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த 3, 12 நல்லா இருக்கும். ஆனா கேத்துங்கிற ஒரு கிரகம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு திசையை நடத்துவதோடு அது ஒரு லக்னத்திலோ அல்லது 12ஆம் பாவகத்திலோ அமர்ந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பற்றற்ற நிலையை உருவாக்கிவிடும். இது போன்ற குழந்தைகளையும் நம்ம நிறைய பார்க்கலாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. வயசு ஒரு 29, 28 வயசுல இருக்கும். அவர்களுக்கு 7 வருஷம் கேது திசை நடக்குதுன்னு சொன்னா 35 வயசு வரைக்குமே கல்யாணமே வேண்டாம்னு உட்கார்ந்துட்டு இருப்பா. திடீர்னு பார்க்கும்போது அடுத்த திசை ஒரு சுக்கிர திசைன்னு மாறும் பொழுது கேத்துவானவர் வலுவிழந்து சுக்கிரன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது 36, 37 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட முன்னுக்கு வருவா. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை என்பது வேறு. பற்றற்ற நிலையில் இருப்போல் அத்தனை பேருக்குமே ஆண்மை இன்மை இம்பார்ட்டன்ஸுங்கிறது இருக்கும், அல்லது அந்த தாம்பத்தியத்தில ஈடுபாடு இருக்காதுங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது இல்லையா. அவர்கள் அதனையும் கடந்து ஒரு ஞான நிலைக்கு சென்றிருப்பார்கள். ஞானம் என்பது வேறு, அதே நேரத்தில் இல்வாழ்க்கை சுகத்தை அனுபவிப்பது என்பது வேறு. இது இரண்டையுமே இந்த கேத்து மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தீர்மானிக்கிறது. ஆக இந்த இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்தே சொல்லிவிட முடியும். ஆண்மையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அது காண்பித்து கொடுத்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.